இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:32. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது அப்படி. மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வேத வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து யார்? தேவனுடைய குமாரன். அப்போ தம்முடைய சொந்த குமாரன் 8:32. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தன் குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன். தன் குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ அந்த தலையங்கமே தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. அப்போ அதற்கு மேற்கொண்டொரு விளக்கம் தேவையில்லை. தலையங்கம், அவர் தன் குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி அவரே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ மனுஷர்கள் அந்த விதமான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் இந்த கேள்வியை கேட்கிறார். தேவன் தன்னுடைய குமாரனையே உங்களுக்கு தந்திருக்கிறார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தராமல் இருப்பது
போவது எப்படி, ஏன் அப்படி சிந்திக்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களை கேட்கிறார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலும் அவருடைய உயர்ந்த நாமத்தினாலும் பிதாவே உம்மிடத்தில் வருகிறோம். உம்மிடத்தில் வருகிறதுக்கு எங்களிடத்தில் எந்த விதமான தகுதியும் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால உம்மிடத்தில் வரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. அப்போ இந்த ரோமர் 8:32 சொல்லியிருக்கிறதை பற்றி நாம் கொஞ்சம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ற இந்த சொற்றொடரை இந்த வேத வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது வேறு யாருக்கு இந்த இரக்கம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை ஆராயும்படி நான் உந்தப்பட்டேன். அதாவது வேறு யாருக்கு இந்த இரக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் நாம் அறிந்தது என்ன மாதிரி என்று சொன்னால், அவர் வீழ்ந்து போன தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கே கை கொடுத்தார் என எபிரேயர் 2:16 அறியக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், வீழ்ந்து போன தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என எபிரேயர் 2:16 நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்றால், வீழ்ந்து போன தேவதூதர்களுக்கு ரட்சகராக கை கொடாமல் வீழ்ந்து போன மனித குலத்தை மீட்கும் பொருட்டு ஆவாமின் புத்திரர்களுக்கு ரட்சகராகவும் மீட்பராகவும் கை கொடுத்தார். ரட்சகராகவும் மீட்பராகவும் கை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து மிகுந்த சந்தோஷம் அடைவோமாக. இது பற்றி வேத வாக்கியம் எபிரேயர் 2:14-15 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது, அவரும் அவர்களைப் போல பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். என்னத்துக்காக அப்படி வந்தார்? கீழே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்போ மாம்சமாக வந்தது என்னத்துக்கு? சிலுவைக்கு போய் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மரணத்தை முற்று முழுதுமாக சந்தித்து உயிர் தெழுந்து சாத்தான முற்று முழுதுமாக தோற்கடித்தது மட்டுமல்ல, மரண பயத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும், அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள், மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரை
பலரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாக்கியத்தை பெற்ற மனித குலம் அதன் பூரண பலனை அடையாமல் போனால் தேவாதி தேவன் மனுஷனாக இந்த பூவுலகத்துக்கு வந்து இந்த பெரிய காரியத்தை அவர் செய்திருக்க அந்த பலனை மனுஷகுலம் அடையாமல் போனால் அது மன்னிக்க முடியாத குற்றம் என்பதனையும் அதுவே மோசமான பாவம் என்பதனையும் யோவான் 16:9 யோவான் 5:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அவதானிக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்று இந்த வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் வலியுறுத்துகிறார். இப்படி இருக்க அவர் ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்தும் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏசாயா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கவனமாக கேட்டு கொள்ளுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. பரமபிதா, நீர் போய் இந்த மனுஷனுக்கு சமாதானத்தை நீர் கொடுக்க வேணும், சமாதானத்தை கொடுக்க வேணும் என்று சொல்லி அந்த ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏசாயா 53:4-5. அப்போ தம்முடைய குமாரன் என்பதற்காக அவருக்கு தயவு காண்பிக்கப்படவில்லை. அவரை தப்பி போக தேவன் விடவில்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குள் உட்படுத்தினார் என ஏசாயா 53:10 உறுதிப்படுத்துகிறது. மனிதன் சார்பில் அவர் பட்ட பாடுகளையும் அவர் சிலுவையிலே அனுபவித்த வேதனைகளையும் தாவீதின் தீர்க்கதரிசனம் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அவற்றின் தாற்பயத்தை அறிந்து கொள்வது அளப்பரிய ஆசீர்வாதம் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ சங்கீதம் 22 தாவீது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் படப்போகிற பாடுகள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொன்னான். தாவீது சொன்னான் 22வது சங்கீதத்தில், அவர் நமக்காக, அவருக்காக அல்ல, நமக்காக அவர் படப்போகிற பாடுகள் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக சொன்னார். அப்போ இந்த விதமாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் பட்ட பாடுகள் என்ன என்று சொல்லி சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் கொஞ்சம் சற்று விவரமாக அறிய வேணும். ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 3:15 என்ன மாதிரி என்று சொன்னால், நீர், அதாவது அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லியும் சாத்தான் அவருடைய குதிக்கால நசுக்குவான் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஆதியாகமத்தில் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது என்ன, தாவீதனுடைய தீர்க்க தரிசனம் என்ன, அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை நமக்காக ஒப்பு கொடுக்க வந்து அவர் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் தாவீது தெளிவாக 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரையும் தெளிவாக கூறியிருக்கிறான். கவனமாக பார்த்து கொள்வோம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இந்த விதமாக இயேசு கிறிஸ்து கஷ்டப்படுவார் என்றதை அப்போ என்ன சொல்கிறார், நானோ ஒரு புழு. அப்போ கிறிஸ்து என்ன மாதிரி என்று சொன்னால் மனுஷர்களுக்குள்ள ஆக தாழ்மையான ஒரு வெகு குறைவான ஒரு இடத்துக்கு வந்தபடியால் நான் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல, மனுஷரால் நான் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்ட பிதுக்கி தலையை துலுக்கி, அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அப்போ அதாவது வந்து எவனாவது ஒரு அன்பான வார்த்தையை சொல்லுவான் இல்லை. அவர்கள் சிரிக்கிறார்கள், அவர்கள் அவரை கேலி பண்ணுகிறார்கள். இந்த விதமாகத்தான் அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவருடைய ஜனங்களே அவரை அந்த விதமாக ட்ரீட் பண்ணினார்கள் என்றதை மத்தேயு 27:39-43 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 22 சங்கீதம் 22:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டுக்கும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அப்போ அவருடைய சொந்த ஜனங்களே இப்போ என்ன மாதிரி என்றால், அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே வார்த்தையை இந்த அவருடைய ஜனங்கள் சொன்னார்கள். அப்போ எங்கே சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 27:43 சொல்லப்பட்ட அதே வார்த்தையை அந்த ஜனங்கள் என்ன மாதிரி ஏற்கனவே தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறான். தாவீது தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை அதே வார்த்தை அந்த ஜனங்களால் சொல்லப்பட்டதுன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீரே என்ன கற்பத்தில் இருந்து எடுத்தவர், 9ஆம் வசனம் 22:9, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலப்பால நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். 10ஆம் வசனம் 22:10, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர், என்னை விட்டு தூரமாகாதையும். 11ஆவது வசனம், என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்றால், எல்லா சிஷ்யர்களும் அவரை விட்டு ஓடினார்கள்.
அவரை பிடிக்கண்டு வந்த மனுஷர்கள் அவரை பிடித்த உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், அவரோட இருந்த சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடினார்கள் என்று மத்தேயு 26:56 காணக்கூடியதாக இருக்கு. அவருக்கு எந்த உதவியும் கிடைக்காதபடியினால் இதை ஏற்கனவே சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக தாவீது சொல்லியிருக்கிறான். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறவன் ஒருவனாகவும் இல்லை, என்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனார்கள், இந்த நேரத்தில் நீரல்லவா எனக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டு கிடக்கு. 12ஆம் வசனத்தில் அநேகம் காளைகள் என்ன சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்ன வளைந்து கொண்டது. அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, இந்த மத தலைவர்கள் எப்படியாவது மேசியாவை கொலை செய்ய வேணும் என்று சொல்லி அசுத்த ஆவிகளால் பிடிபட்டிருக்கிற இந்த மத தலைவர்கள் உறுதியாக இருந்தார்கள், மேசியாவை நாம் கொல்லவே வேணும் என்று சொல்லி. அநேகம் காளைகள் என்ன சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்ன வளைந்து கொண்டது. பீறி கெட்சிக்கிற 13ஆம் வசனம், பீறி கெட்சிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. அப்போ என்ன சொல்லப்பட்ட கிடக்கன்று சொல்லி, இந்த குரூசிஃபிக்ஷன் சிலுவையிலே அறையப்படுகிறது மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஆனால் இந்த குரூசிஃபிக்ஷன் தான் மோசமான, அதாவது ஒரு மனுஷனை டோமன் பண்ணி வேதனைக்குட்படுத்தி அவனை சாகடிக்க பண்ணுகிற ஒரு வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன மாதிரி என்றால், பிசிக்கலாகவும் சரீர ரீதியாக அவர் துன்புறுத்தப்பட்டார், அது மட்டுமல்ல ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர் துன்புறுத்தப்பட்டார். அப்போ பிசிக்கல் டோர்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டோர்மெண்ட், இதுகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது என்பதை தாவீது முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறான். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, 22:15, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மயல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். அதாவது பெர்ஃபெக்டான ஒரு டெத், பரிபூரணமான ஒரு மரணத்தை அவர் தழுவி கொண்டார் என்பது இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுகிறது. மற்றது 16வது வசனம் 22:16, நாய்கள் என்ன சூழ்ந்திருக்கிறது, பாரு, நாய்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு ரோமர்களை, புறஜாதிகளான ரோமர்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாய்கள் என்ன சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்று சொல்லிக்க, பரிசேயர்கள், மற்றது ஏற்கனவே இந்த ஸ்கிரைப்ஸ், அதாவது வேத பாரகர்கள் மற்றும் பிரதான ஆசாரியார்கள், இவர்கள் எல்லாரும் பொல்லாதவர்களின் கூட்டம் என்ன வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். 17வது வசனம், சங்கீதம் 22:17, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்ன நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, அதாவது முற்று முழுதுமாக நிர்வாணமாக நான் சிலுவையில் நின்றேன், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்ன நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் நிர்வாணமாக நிற்கிற என்ன
அவர்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 18வது வசனம் 22, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அப்போ 1000 வருஷத்துக்கு முந்தியே இந்த மாதிரி தீர்க்க தரிசனமாக தாவீதினால சொல்லப்பட்டது அப்படியே நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆத்துமாவே 20வது வசனம் 19வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். எனக்கு கிட்டினவர்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போனார்கள். இந்த நேரத்தில் என் கர்த்தாவே, இந்த நேரத்தில் நீர் என்னை தனிமையாக நீர் விட்டுவிடாதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதிர்பார்த்தார் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக 1000 வருஷத்துக்கு முந்தி தாவீதினால சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவ பட்டயத்திற்கும் என் அருமையானத நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கண்டு சொன்னால், நாய்களின் துஷ்டத்தனம். அப்போ குறிப்பாக பிலாத்து அவனுடைய துஷ்டத்தனத்தில் இருந்து நீர் என்ன விடுதலை செய்ய வேணும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானது, என்னுடைய ஆத்துமா எனக்கு அருமையானது. அதை நாய்களின் துஷ்டத்தனம், அதாவது பிலாத்துவினுடைய துஷ்டத்தனத்துக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபம் பண்ணுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டு கிடக்கு. என்ன சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். அதாவது மத தலைவர்களிடத்தில் டிமான் ஸ்பிரிட்டுகளால், அசுத்த ஆவிகளால் பிடிபட்டிருக்கிற மத தலைவர்களிடத்தில் இருந்து என்ன ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது, அதாவது மத தலைவர்கள் புல்ஸ் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்தருளினீர். அப்போ ரிலீஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்கள் என்னை பிடித்து இப்படியாக என்னை வேதனைக்குள்ள உட்படுத்துகிற நேரத்தில் நீர் எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியங்கள் இருந்த, அப்போ இந்த விதமாகத்தான் அவர் தன்னை நமக்கு ஒப்பு கொடுப்பார் என்று 1000 வருஷத்துக்கு முந்தி தாவீது தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தான். அப்போ இந்த வேத வாக்கியங்கள் இருந்து தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்பது புலனாகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னமே இது தீர்மானிக்கப்பட்டது. 1 பேதுரு 1:18-20 சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் மனுஷனை உருவாக்குவேன், மனுஷன் விழுந்து போவான், என் குமாரனை நான் அனுப்பி என் குமாரனை அனுப்பி இந்த மனுஷனுக்காக அவரை ஒப்பு கொடுத்து இந்த மனுஷனுடைய பாவத்தில் இருந்து நான் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. 1 பேதுரு 1:18-20 சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது, அப்போ 1 பேதுரு 1:18-20 உலக தோற்றத்துக்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கார், அன்பின் நிமித்தமே தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அதே அன்பு இந்த அளவு விலை கொடுத்து மனிதனை மீட்டு கொண்டது. அன்பு ஒன்றே அப்படி செய்ய முடியும். அது மனித அன்பு அல்ல, அது தேவ அன்பு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியிலும் சற்று விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும்